தவக்காலம் மகிழ்ச்சியின் காலம். காரணம், யோவான் 3:16 கடவுள் உலகின் மேல் தாம் கொண்ட அன்பினை வெளிப்படுத்தும் உச்சகட்டத்தின் காலம். கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால், தம் ஒரே மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். என் மீதும் உங்கள் மீதும் கொண்ட அன்பின் உச்சக்கட்டம் வெளிப்படும் காலம்தான் தவக்காலம். நானும் நீங்களும் யாராயிருந்தாலும் எங்கிருந்தாலும் அவரது பார்வையில் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். அதனால்தான் எசாயா இறைவாக்கினர் 43:4 இவ்வாறு சொல்கிறார்: என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். காரணம், நம்மில் அவரது சாயல், அவரது தூய ஆவி இருக்கிறது. இம்மாதம் முழுவதும் நாம் மகிழ்ச்சியாயிருக்க அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5:16 வாசிக்கிறோம். நோன்பிருத்தல், தான தர்மம் செய்தல், தவமுயற்சிகள் மேற்கொள்ளுதல், எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியுடன் இருக்க தீர்மானிப்போமா? நாம் விரும்பியது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நமது கடமைகளை ஆற்றுவதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்டாலும், நமது நன்மைத்தனங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் ஆண்டவரோடு இணைந்து மகிழ்வோம். பிலிப்பியர் 4:4 இவ்வாறு கூறுகிறது: ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். பிரைஸ் தி லார்ட். என் மாட்சிக்காக நான் படைத்து உண்டாக்கிய என் பெயரால் அழைக்கப்பட்ட அனைவரையும் கூட்டிக் கொண்டு வா என்று எசாயா 43:7 நாம் வாசிக்கின்றோம். எனவே நாம் ஆண்டவரின் மாட்சிக்காக படைக்கப்பட்டவர்கள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் கண்மணியைப் போல பாதுகாக்கப்படுகிறவர்கள். எனவே அவர் கரத்தில் நம்மை இந்த தவக்காலத்தில் அர்ப்பணிப்போம். தவக்காலம் முழுவதும் நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களையும் கூட மகிழ்ச்சியோடு செய்வோம். ஆண்டவருக்காக செய்வோம், அன்போடு செய்வோம். அவர் நம்மில் இருக்கிறார், நம்மில் ஒவ்வொரு நாளும் வளர்கிறார், நம்மை அவருக்கு உகந்த பாத்திரமாய் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் தன்னை இளம் பெண்ணாக அர்ப்பணித்தார், முற்றிலும் அர்ப்பணித்தார். தூய ஆவியானவர் அவருக்குள் இறங்கி வருகிறார், இயேசுவை ஒவ்வொரு நாளும் வளர்த்தெடுக்கிறார். அதற்கு அன்னை மரியாள் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். தன் உடலை கொடுத்தார், தன் தசையை கொடுத்தார், தன் இரத்தத்தை கொடுத்தார், தன் ஆன்மாவை கொடுத்தார். எனவே அவர் ஆண்டவரை தாங்கிச் செல்லும் கதிர் பாத்திரமாய் நடந்தார். இன்றைக்கு இந்த தவக்காலம் நம்மையும் அவ்வாறு இருக்கத்தான் அழைக்கிறது. எனவே நம்மை முற்றிலும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். அன்பான வானக தந்தையே, என்னை அன்பு செய்வதற்காக உம் இதயத்தை கடினமாக்கி உம் அன்புக்கு சொந்தமான ஒரே மகனை எனக்காக கையளித்தீரே. இந்த உலக மீட்பிற்காக அவரை தந்தீரே. அந்த நாட்களை நினைவு கூறுகின்ற இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு எங்கள் பணிகளை செய்ய ஆற்றலை தாரும். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.